வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஒரு 2 வாரத்திற்கு முன்பு நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், அதற்கான நகர்வுகளும் அதற்கான ஒரு செயல்பாடுகள் தான் இப்பொழுது வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை நான் வெளியிட்ட பொழுது அதற்கு மக்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததா என்பதை விட இது ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய அந்த விடயம் இப்பொழுது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த காணொலியில் அதை குறித்து சற்று விளக்கமாக சில செய்திகளை பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். புதிதாக வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரிங்கள். தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசக்கூடிய செய்திகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை இது உருவாக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பல அப்பாவி மக்கள் பலியானார்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபை கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக இதுபோன்ற கொடூரங்களை செய்கிறார்கள் என்பதுதான் கத்தோலிக்க திருச்சபையின் மிக அழுத்தமான பதிவாக இருந்தன. ஆனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற பின்பு பல செய்திகள் உலா வந்து கொண்டிருந்தன. அதில் மிக பிரதானமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது, 2019ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கோத்தபய ராஜபக்சேவுக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் திடீரென்று அவர் நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று அறிவித்தார். அறிவித்த பொழுது அந்த கட்சியில் இருந்தவர்களுக்கே அது வியப்பாக இருந்தது, ஏன் இவர் திடீரென்று முடிவெடுத்தார் என்று. ஆனால் கோத்தபய ராஜபக்சே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முடிவெடுத்து விட்டேன் என்று அவர் அறிவித்த 2-3 நாட்கள் கழித்தவுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுகிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் என்று கோத்தபய அறிவித்த பொழுது அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. எப்படி நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் தேர்தல் களத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அதற்கான சூழல் உருவாகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டதாக அப்பொழுது ஒரு செய்தி உண்டு. அப்படி என்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாகவே ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு சந்தேகம் வலுவடைகின்றது. அதற்கு பின்பு இவர்களுடைய ஆட்சி தான் தொடர்ந்தன. கோத்தபய ராஜபக்சே அல்லது ரணில் விக்ரமசிங்கே இவர்களுடைய ஆட்சி தான் தொடர்ந்தன. இந்த ஆட்சி தொடர்கின்ற பொழுது இவர்கள் மீதே இவர்கள் எப்படி விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்பதின் காரணமாகத்தான் இந்த வழக்கு இழுத்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வருவதற்கு முன்பாக அவர் தேர்தல் களத்தில் நிற்கின்ற பொழுது அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அது என்ன வாக்குறுதி என்றால், நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்தி அவருக்கான அந்த தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு களத்தை எங்களுடைய அரசு எடுக்கும் என்று அனுரா அவர்கள் தெரிவித்தார். மக்களும் அவரை நம்பி வாக்களித்தார்கள். அதன் அடிப்படையில் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு மிக வேகம் எடுக்க தொடங்கியது. குற்ற புலனாய்வுத்துறையின் சார்பாக இந்த வழக்கை மையப்படுத்திய ஆதாரங்கள் திரட்டி எடுக்கப்பட்டது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் பரவலாக அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பல தலைவர்கள், மனோ கணேசன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று பலர் தாங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகளிலெல்லாம் அவர்கள் அழுத்தமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். இந்த சூழலில் மே 1ஆம் தேதி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில், அதாவது தொழிலாளர்கள் தின அந்த பொதுக்கூட்ட மேடையிலே பேசிய அனுரா அவர்கள் என்ன குறிப்பிட்டார் என்றால், நீங்கள் காத்து கொண்டிருங்கள், இந்த வருட இறுதிக்குள் முக்கிய புள்ளிகள் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு களம் அமையும் என்று அவர் சூசுகமாக குறிப்பிட்டிருந்தார். அந்த மே 1ஆம் தேதி அனுரா அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது கோத்தபய ராஜபக்சேவை சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது.
அல்லது அவரை சார்ந்த குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் வந்த காரணத்தினால்தான் கூடிய விரைவில் கோத்தபய ராஜபக்சே சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காணொலியை நான் பதிவிட்டிருந்தேன். இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே எடுத்திருக்கக்கூடிய நகர்வு அல்லது அவருடைய சட்டத்தரணி சார்பாக அவர் எடுத்திருக்கக்கூடிய நகர்வு நாம் எந்த விடயத்தை மையப்படுத்தி காணொலியை வெளியிட்டிருந்தோமோ அது ஏறக்குறைய நடைபெறுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் இப்பொழுது அதை குறித்து பேச முடிகின்றது. கோத்தபய ராஜபக்சே சட்டத்தரணியிடம் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்? அதை நாம் பார்க்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்ற புலனாய்வுத்துறை தன்னை கைது செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளில் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறது என்பதாக தன்னால் யூகிக்க முடிகிறது. எனவே தன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது, அதிலிருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மகிந்த ராஜபக்சேவுடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சே அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு அவருடைய நண்பர்கள் இருவருடைய பெயரும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஆட்சியாளர்கள் கோத்தபய ராஜபக்சேயின் வண்டவாளத்தை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்து விட்டார்களா? அதை தெரிந்துதான் கோத்தபய ராஜபக்சே தான் இந்த விடயங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தை நாடி தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. இந்த தேர்தல் களம் வருவதற்கு முன்பாக கோத்தபய ராஜபக்சேவை ஆட்சி பீடத்திலிருந்து விரட்டி அடித்தார்கள் இலங்கை வாழ் தமிழர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களும். அப்படி அடித்து விரட்டிய பொழுது இவர்களுக்கு அதிகாரம் செய்ய தெரியவில்லை, இவர்களுக்கு மக்களை வழிநடத்த தெரியவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தான் அவர்கள் மீது எடுத்து வைக்கப்பட்டது. அப்பொழுது இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்ட கோத்தபய ராஜபக்சே எல்லாம் அதன் பின்பு திரும்பி வந்தார்கள். ஆட்சி களம் மாறி இருந்தது. அதன் பின் தேர்தல் வந்தது. ஒட்டுமொத்தமாக ஆட்சி பீடத்தில் ஏற முடியாத நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அந்த குடும்பத்தையே வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்கக்கூடிய விடயம் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அது சிதைப்பதாக மாறிவிட்டது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மரணத்தை தழுவிய ஒவ்வொரு குழந்தைகளும் அல்லது ஒவ்வொரு உயிர்களுடைய அந்த வேதனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் உண்மையான குற்றவாளி கோத்தபய ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, மகிந்த ராஜபக்சேயாக இருந்தாலும் சரி, இவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்து இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. எனவே கோத்தபய ராஜபக்சேவை பொறுத்தமட்டில் தற்பொழுது தன்னை காவல்துறை கைது செய்துவிடக்கூடாது என்கின்ற விடயத்தில் மிக தீவிரமாக அவர் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.